மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது அமைதியா இருக்காம தாமரை 2 அற விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா, அடியே தாமரை, இப்பதான் எங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுறாரு. எப்படியாவது அந்த தமிழுக்கும் சேதுக்கும் விவாகரத்து வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னைய எப்படியாவது சேதுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துட்டாரு. நீ இப்படியே சும்மா இருந்துடக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாற்ற மாதிரி போகணுண்டி, அதுக்காண்டி தூக்கல மாட்டி தொலைஞ்சிடாதடி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மகளுக்கு நல்ல அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டும் தாமரை, சரிம்மா, நான் மாமா எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும், நீ சொல்ற மாதிரி நானும் தூக்கு மாற்ற மாதிரிலாம் போகிறேன். அப்ப கல்யாணத்துல பண்ண பாத்தியா விஷத்தை குடிச்ச மாதிரி, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ரியலாவே பண்ணுவோம். அப்ப ஏதோ சொதப்பி நான் மாட்டிக்கிட்டேன், இப்ப அப்படியெல்லாம் இல்லாம இந்த மாதிரி சென்டிமெண்டா ஏதாவது பண்ணாதானே இந்த அளவுக்கு இவ மன வருத்தத்துல இருக்கா. எப்படியாவது இவளுக்கு சேர்த்து கட்டி வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாக. அதனால நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லிடுது. இங்க பார்த்தா தமிழுக்கு எதுவுமே புரியல. என்னடா யாருமே வீட்டுல சரியா பேச மாட்டேங்கிறாங்க, மலரக்கா கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க அதுக்கு மேல இருக்காக என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பரிச்சு எழுதும் போதெல்லாம் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பிறந்த நாளைக்கு பரிசு கொடுக்க போறேன் அன்னைக்கு எதுவும் பேசல. ஏன் இப்படி இருக்காக, இவங்க முகமும் சரியில்லை, வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது. சரி, இதை பத்தி நம்ம அம்மாச்சிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு யோசனை வருது. இங்க வந்து அப்பத்தா கிட்ட, அம்மாச்சி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்கவும், என்னடி என்ன உண்மை தெரியணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இல்ல அம்மாச்சி, இங்க வீட்டுல என்னமோ நடக்குது, அதுவும் எனக்கு தெரியாம இருக்கு. எல்லாரும் வீட்டுல ஒரு மாறியாவே இருக்கீங்க, இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் அன்னைக்கு மாமா ஊர் பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு, அப்ப நான் வீட்டுக்குள்ள இருந்தேன், மோகனா அத்தை நீ வெளியே போயிருன்னு சொன்னாங்க. அப்படி என்னைய வெளியே போயிருக்க வச்சுட்டு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும், அதுவும் இவங்க என்கிட்ட பேசக்கூட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பத்தியும் பார்த்தா தமிழ் சொல்லவும், அவன் எப்படி உன்கிட்ட பேசுவான், அவனே இப்ப குற்ற உணர்ச்சியில இருந்துகிட்டு இருக்கான், அவன் எப்படி உன்கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கவும், அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, ஒரு சின்ன பிரச்சனை, ராஜாங்கத்தோடைய பதவி பத்தி ஏதோ ஒரு பிரச்சனையா, அதை பத்தி தாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இல்ல மச்சி நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, இங்க என் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கையை எடுத்து தமிழ் தலையில வச்சு சத்தியம் பண்ணவும், அப்பத்தா பார்த்தா, அடி வயிற்று பிள்ளைக்காரியா இருக்க, ஓமையில போய் சத்தியம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், பாருங்க ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க, சாதாரண பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அப்ப என்னமோ இருக்கு, சொல்லுங்க மாச்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், அப்பத்தா பார்த்து அழுகவும், ஐயோ மாச்சி ஏன் அழுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நான் என்னத்தடி உங்ககிட்ட நான் சொல்லுவேன், இப்படி வாய் வயிறுமா நீ இருக்கிற நேரத்துல கேட்க கூடாதெல்லாம் நீ கேட்க வேண்டியதா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்படி என்னதான் ஆச்சு அம்மாச்சி அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் கேட்க இங்க அப்பத்தா பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்றாங்க. சாவித்திரி தாண்டி தாமரை கழுத்துல சேதுவை தாலி கட்ட சொல்லி இப்ப கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு வீட்டுல இருக்கிற யாருனாலையும் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருந்துகிட்டு இருக்கோம். இதையும் உங்ககிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா தமிழ் தலையில இடியே இறங்கின மாதிரி, என்ன மச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே கேட்கவும், நீ அழுகாதடி, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே தெரியல, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி இப்படி நம்ம வீட்டுல இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது, எனக்கும் என் மகனுக்கும் பிரச்சனையாச்சு, இப்ப என்னன்னா ஒரு வாழ்க்கையே பிரச்சனையா வந்து நிக்கிதுடி, அந்த தாமரை கழுத்துல சேர்த்து தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்தை விடாப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காடி, என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியலடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தமிழ்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க.